என்னடா போன் எடுத்தாளா? இல்ல ஆதி, நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன தாண்டா பண்றது? நீ மட்டும் கூட இல்லனா நான் குடிச்சே இருக்க மாட்டேன்டா. சரி விடுடா, பேசிடுவா. அதுக்கு இல்லடா, நானே கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன். அவகிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியலடா எனக்கு. ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி பேச மாட்டான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆதி, எக்ஸாம் வேற இருக்குன்னு சொன்னியேடா. பாத்துக்கலாம்டா. இந்த மைண்ட் செட்ல போய் என்னத்த எழுத போறேனே தெரியல. அட்லீஸ்ட் அவகிட்ட சாரி சொன்னவாது நிம்மதியா எழுதுவேன்டா. டேய், அப்படி என்னதான் பேசுன? ஏண்டா, ஞாபகம் இருந்தா சொல்ல மாட்டேனா? ஆனா ரொம்ப ஆசையா பேசிருக்கேன்டா. அவ குழந்தை மாதிரிடா, கண்டிப்பா பயந்துருப்பா. சரி மச்சி, பாத்துக்கலாம் விடு. நம்ம அனு தானே. சோஃபிக்காவது கால் பண்ணுடா. இல்லடா, இந்த வாட்டி சோஃபியும் கால் எடுக்கல, அவங்க மாமாவும் கால் எடுக்கல. ஆதி தம்பி, அப்பா கிளம்பிட்டீங்களான்னு கேட்டாரு. கணேஷ் அண்ணா, ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க. சரிங்க தம்பி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல, ஃபுட் எதுவும் வேணாம், எடுத்து வைக்காதீங்க. சரிங்க தம்பி. ஆதி, எதுவும் யோசிக்காதடா, கிளம்பு. டேய், நீ ஊருக்கு கிளம்பிட போறடா, தயவு செஞ்சு இங்கே இரு, இல்லனா நான் பைத்தியமாயிடுவேன். ஆதிரனா இது உன் ரேஞ்சு தெரியாம பேசிட்டு இருக்கடா நீ. போடா, எல்லாம் முன்னாடி ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அவ்வளோ சீன் இல்லையேடா. உனக்கு எங்கடா தெரிய போகுது? அவளோட சூப்பர் ஃபிகர்லாம் வந்திருக்காங்க. அப்பெல்லாம் நீ கண்டுக்காம தானே இருந்த. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிடா, அவ எனக்கு கொடுக்குற ஃபீல் அந்த மாதிரி யார்கிட்டயுமே கிடைக்காது. இவ்வளோயே அவ இல்லாம ஒரு லைஃப் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எப்பவும் காலையில அவ மெசேஜ் பார்த்துட்டு தான் எழுந்துப்பேன். இன்னைக்கு அந்த மெசேஜ் இல்ல. எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஆனா உன்னை இப்படி பார்க்க எனக்கு ஜாலியா இருக்குடா. காலேஜ் போயிட்டு சீக்கிரம் வா. சரிடா, இங்கே இரு, சாப்பிடு, எதனா வேணும்னா கீழே கீழே. எங்கன்னா போறேன்னா என் பைக் எடுத்துக்கோ, கீ அங்கதான் இருக்கு. சரிடா, நீ எதுவும் யோசிக்காத. அனு தானே, பேசிக்கலாம். அனுதான் ஈஸியா எடுத்துக்க முடியாதுடா. அவ போட்டு என்ன பாடுபடுத்துறான்னு எனக்கு தான் தெரியும். ஆசிஃப், நீ ஹால்ல வெயிட் பண்ணுடா, நான் குளிச்சிட்டு வரேன். ஓகேடா. ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் தெரியாம பண்ணிட்டேன்டி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அம்மாடி, தெரியாதவங்க யார்கிட்டயும் எதுவும் பேசாத. உலகத்துல பொம்பளையா பிறந்தா பாதுகாப்பே இல்லம்மா. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் பார்க்கும் போது என் நெஞ்சே பதைக்குது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுவுமே பேசாத. ஏதாவது பசங்க பேசினாலும் பேசாத. சரிப்பா. இந்த வயசுக்கு எல்லாம் லவ் பண்றேன் அது இதுன்னு பேசிட்டு சுத்துவானுங்க. எதுவும் பேசாதன்னு. உனக்கு ஒண்ணுன்னா அப்பா உயிரோட இருக்க மாட்டேம்மா. அப்பா, ஏன் இப்படிலாம் சொல்ற? அதே மாதிரி அனு, வீட்டுல தனியா இருக்கேன்னா வீட்டை பூட்டிட்டு தான் உள்ள இருக்கணும். சரிப்பா. அம்மா கூட மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும். அம்மாவை மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும். ஏங்க வர ராணி, உனக்கு எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணுமா. அப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாடி, ஒன்னும் இல்லம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். சாரிப்பா. என்னம்மா, அப்பா இருக்கேன் சரியா? உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். எனக்கு என்னப்பா ஆக போகுது? அதான் நீங்களா இருக்கீங்களா? மூச்சு பட்டா நோகும்னு மூச்செடுக்கே முத்தமிட்டே நிழலு பட்டா. என்னங்க அம்மா, என்னடி காலையிலே ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? அப்பனும் புள்ளையும் அம்மா காலையிலே சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. ஏங்க என்ன ராணி? என் புள்ளைய பாருங்க, அனாதை புள்ள மாதிரி தூங்கிட்டு இருக்கான். உங்க பொண்ணை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. சும்மா இரு ராணி, எதையாவது பேசணும்னு பேசாத. ரெண்டும் என் பிள்ளைங்க தான். ஏடி, போய் சாப்பிடு போ. காலையிலே வேலையை பார்க்காம உட்காந்துட்டா. அப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். சரிப்பா. என்னங்க ஆளே சரியில்லை. ராணி, புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ. என்னங்க நீங்க, இவ்வளவு பேர் இருக்கோம், அவளை பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்க போகுது எங்களுக்கு? எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏங்க அது இதுன்னு போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. சரி ராணி. சரி, என்ன திடீர்னு ஞான உதயம்? பொண்ணை பத்தி அவ்வளவு அக்கறைப்படுறீங்க. ராமுக்கு ஜாதகம் பார்க்க போனல, அங்க அனுக்கும் சேர்த்து பார்த்தேன். என்னங்க, என்னவா? அனுக்கு நேரம் சரியில்லையா, ஏதோ கண்டம் இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது இதுன்னு எவனா எதனா போட்டு சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம நல்லதே நினைப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க அதை போட்டு யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க, வந்து சாப்பிட்டு பேங்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. சரிம்மா, நீ எடுத்து வை, நான் வரேன். என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லைல்ல உனக்கு? நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணனா? ஏன்டி இப்படி இருக்க? ஏன் தப்பு தான், அதுக்குன்னு என்னால முடியாதானு. தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப பேசு. ஆசிஃப், சொல்லுடா. கால் ட்ரை பண்ணியாடா? பண்ணேன்டா. அனு போன் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நம்ம சோஃபியா ரிங் ஆகுது, ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ விடுடா, எக்ஸாம் தானே உனக்கு. எக்ஸாம் முடிச்சிட்டேன்டா,
லஞ்ச்ல இருக்கேன். விடு ஆதி, நம்ம இறங்கி போய் பேசினாதான் இவங்க ஓவரா பண்ணுவாங்க. தப்பு ஏமாலடா. எப்பவும் சண்டை போட்டாலும் பேசிட்டு தாண்டா இருப்போம். பேசாமலாம் இருந்ததே இல்ல. இன்னைக்கு எவ்வளவு எம்டியா இருக்கு தெரியுமா? தண்ணி கூட என்னால குடிக்க முடியலடா. என்னடா நீ? சரி இரு, நான் சோஃபிக்கு மெசேஜ் ஆச்சு பண்றேன். பண்ணுடா தயவு செஞ்சு. அவ மாமா போன் எடுத்தாரா? இல்லடா, கால் யூ பேக்னு மெசேஜ் மட்டும் பண்ணிருக்காரு. மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போலடா. ஆமாண்டா. நீ எதுவும் யோசிக்காதடா. ஆசிஃப், நான் வைக்கிறேன்டா. சரி ஆதி, நீ போய் சாப்பிடு, கிளாஸ் அட்டன் பண்ணு, எதுவும் யோசிக்காத. நான் எங்கன்னா வெளியே போயிட்டு வரேன். சரி மச்சான், நான் வைக்கிறேன். என்னடா கிளாஸ் முடிஞ்சிடுச்சா அதுக்குள்ள? இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வந்துட்டேன். கட் அடிச்சிட்டியா? புதுசு புதுசா பண்றடா நீ. அப்பா நீங்க வேற சும்மா இருங்க. அனு நம்பர் ஏன்டா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அப்பா என்ன சண்டையா? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்கப்பா ப்ளீஸ். என்ன பார்த்து பேசுடா. என்னப்பா? ஏன்டா ஏன் இப்படி இருக்க? ஒன்னும் இல்லப்பா, சரியாயிடுவேன். மறுபடியும் சண்டையா? நானே பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க எதுக்கு அவளுக்கு கால் ட்ரை பண்ணீங்க? ஒன்னும் இல்லடா, சும்மா தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். அவ ரிட்டர்ன் கால் பேக் பண்ணா எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் எடுக்கிறீங்களா? என்ன ப்ராப்ளம் சொல்லுடா. அப்பா நான் இங்க இருந்து போறேன்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்ட் ஆஃப் பார்ட்டி கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். அந்த இடத்துல நான் குடிச்சிட்டேன், அதான். இது ஒரு சின்ன விஷயம் தானடா, இதுக்கு போயா சண்டை? திஸ் ஜெனரேஷன் இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. எனக்கு புரியுதுப்பா, ஆனா அவளுக்கு அப்படி இல்லையே. சரிடா, அவளுக்கு பிடிக்கலன்னா இனிமே பண்ணாத, தட்ஸ் இட். அதை சொல்றதுக்கு கூட அவ போன் எடுக்கணுமேப்பா. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா எனக்கு. எக்ஸாம் எப்படி எழுதுன? அதெல்லாம் எப்பவும் போலதான்ப்பா. சரி ஆதி, நான் ஒரு 2 நாள் வெளியே போறேன்டா. எங்கப்பா? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்க போறேன்டா, கொஞ்சம் பர்சனல். ஓ, அப்போ இப்ப வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிடுவீங்களா? ஆமாண்டா. சரி, ஆசிஃபை அனுப்பி வைங்கப்பா, நான் அவன் கூட கொஞ்சம் வெளியே போகணும். சரிடா, நீ பார்த்து இரு, ரிலாக்ஸா இரு. ஓகேப்பா. எவ்வளோ ஹர்ட் பண்றானு நீ? என்ன யாரும் பண்ணாத தப்பா பண்ணிட்டேன், உனக்கே தெரியும்ல, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு. ஏன்டி இப்படி பண்ற? எழுந்துருமா. உன்னை யாருமா இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்ல, யாரும் பண்ண சொல்லல, நானே தான் பண்ணேன். ஏய் லட்சுமி. என்னங்க வேலையா இருக்க? காலையிலே கூப்பிட்டு இருக்கீங்க. இங்க வா லட்சுமி. இப்போ என்னதான் ஆச்சு? காலையிலே கத்திட்டு இருக்கீங்க. ஏன் லட்சுமி, மிளகா ஒன்னால காய வைக்க முடியாதா? மாசமா இருக்க புள்ளியதான் வேலை வாங்கிட்டு இருக்க. நான் எப்படிங்க வேலை வாங்குவேன்? அவளா எடுத்து போட்டு பண்றா. மிளகா தானே காய வச்சா, விடுங்க. அதுக்கு போட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க. உனக்கு எங்கன்னா கூறு இருக்கா? கைத்து புள்ள காய்ச்சி எப்படிதான் வேலை வாங்குறதா? அதுவும் இப்பதான் மாசமா இருக்கு. வெறும் படிச்சுட்டு எவ்வளவு நேரங்க உட்கார்ந்துட்டு இருப்பா, அதான் அவ செஞ்சிருக்கா. இனிமே அவளை ஏதாவது வேலை வாங்கி பாரு. அவ நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கா, அவளை நம்ம சுமக்கணும். சரிங்க, இனிமே பாத்துக்கிறேன். இனிமே அந்த புள்ளைய ஏதாவது வேலை வாங்கின உங்க அம்மா வீட்டுக்கு பெட்டி கொடிக்க தூக்கிட்டு கிளம்பிடு. சரி சரி, வேலையை நான் பாக்குறேன். நீங்க போய் புண்ணா கள்ளி கொட்டுங்க மாட்டுக்கு. மருமக கிட்ட பேசுறதுக்கு துப்பு இல்ல, ஆனா அக்கறைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. என்னம்மா ஏன் அழுற? எதுவும் இல்ல அத்தை. மாமா பாத்தியா, பேசாட்டி கூட உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஆமா அத்தை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுவாரு பாரு. நீ எந்த வேலையும் போட்டு பாக்காதம்மா, நீ சும்மா இரு, நானே பாத்துக்கிறேன். அஞ்சலி கண்ணத்தோடமா, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. எப்படி மாமா அப்படி மாறினாரு? எல்லாமே உன்னாலதான். நீ வந்த உடனே எல்லாரும் என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சீக்கிரமா மாறிடும் நீ பொறுக்கிறதுக்குள்ள. சோஃபி சாப்பிட்டு வாங்க, நான் மேல வெயிட் பண்றேன். நீ என்ன சாப்பிட்டா அதுக்குள்ள ஏஞ்சிக்கிற? போதும் மாமா. நீ சரியே இல்ல, பாத்துக்கோ. நல்லா சொல்லுறாம், காலையில இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. கறி மீன் நாக்கி வச்சாதான் சாப்பிடுவான்னு பார்த்தா அதையும் திங்க மாட்டா. நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். என்ன அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் இல்ல மாமா, நான் மேல இருக்கேன். அனு, என்னாச்சு சோஃபி அவளுக்கு? மாமா ரூமுக்கு போயிட்டு பேசலாம், அம்மா இருக்காங்க. சரி, நீ ஏன் சரியா சாப்பிடல? நான் நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இதுக்கும் மேலையா? வர வர ரொம்ப கிண்டல் பண்ற. சரி சரி, இப்போ நான் சீரியஸ் மாமா மூட்ல இருக்கேன். நம்ம கொஞ்சல்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ரொம்பதான். சரி, நான் மேல போறேன். ரூம்ல வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஆதி, என்னடா என்ன நிலைமை? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குடா. தட்டி விடுறா மச்சான், ரொம்ப கஷ்டம்டா. அதான் ஏன்? அவ இல்லாம இருக்க முடியாதுடா. அவ்வளவு சீனே இல்லடா. நீ அமைதியா இருடா. சரிடா, என்னதான் பண்ணலாம்? சோஃபி மெசேஜ் பண்ணாங்களா?
பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்றாங்க. அனு எங்க இருக்காளாம்? இப்ப கேட்டு என்னடா பண்ண போற? போய் பார்க்கலாம்டா. டேய் அமைதியா இருடா. இல்லடா, ஃபோன் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு 2 hours தானே, போயிட்டு வந்துடலாம். டேய் உனக்கு எக்ஸாம் தானடா போயிட்டு இருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இத போய் யோசிச்சுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ அவ எங்க இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லு. உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லனா நானே பாத்துக்கிறேன். ஆதி ஏன்டா இப்படி பண்ற? வேற என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவ என்ன பார்த்துட்டு கண்டிப்பா இக்னோர் பண்ண மாட்டாடா. அவகிட்ட சொல்லணும், இனிமே இப்படி பண்ண மாட்டேனாவது. சரிடா உன் இஷ்டம், நான் அவகிட்ட கேக்குறேன். அப்பாவுக்கு தெரியுமா? இல்லடா, தெரியாது. பாத்துக்கலாம்டா. டேய் நீ எவ்வளவு கெத்தா இருந்த, ஏன்டா இப்படி பண்ற? அதெல்லாம் சும்மாடா, இப்பதான் ரியாலிட்டியே புரியுது. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, காலேஜ்லாம் போனா இப்படி இருப்பாளான்னு தெரியாது. என்ன சொல்ல வர? மாறிட்டானா என்ன பண்ணுவ? நீ பாட்டுக்கு இவ்ளோ லவ் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருடா, அவ யாரு என்னன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டுட்டு போகணும்னு கூட அவ யோசிக்க மாட்டா. அப்படி இருக்கவ ஏன்டா போன் எடுக்க மாட்டா? தப்பு ஏன் மேலடா. சரிடா கிளம்பலாம், டைம் ஆகுது. பரவாயில்லையே சோஃபி, சீக்கிரம் வந்துட்ட. இங்கதான் இப்ப சீரியஸ் மாமா மோட்ல இருக்கீங்கல்ல? ஆமா ஆமா சொல்லு, என்னாச்சு? நீங்க குடிப்பீங்களா? என்ன கேள்வி இது? அம்மா சொல்லுங்களேன். ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. பாண்டிச்சேரியிலே குடிக்காத குடும்பம்னு பேர் எடுத்து வச்சிருக்கோம். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? மாமா நீங்க குடிக்க மாட்டீங்க, ஓகே. சொல்லு என்ன? ஓ, உங்க வீட்டு மருமகன் குடிச்சா பரவாயில்லையா? ஆறு ஆதியா? ம். என்ன அவனுக்கு என்ன பழக்கம் இது? குடிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? இரு அவனுக்கு ஃபோன் பண்ணி இருக்கு. மாமா எதுவும் பண்ணிடாதீங்க. என்னாச்சு? அனு கூப்பிடு. மாமா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. உன்னை அவளை கூப்பிட்டு சொன்னேன், எதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான்? மாமா ப்ளீஸ், அனு சரியாயிடுவா மாமா, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. சரி அனு வர சொல்லு. இப்படி கோவமா இருக்காதீங்க ப்ளீஸ். நான் சொன்னதுனால தான் இப்படிலாம் பண்றீங்களான்ற ஃபீல் ஆகுது. இல்ல சோஃபி, அவளை யார் கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அது பிடிக்காது. அவளை கூப்பிடு. ம். மாமா என்னாச்சு அனு? என்ன பண்றான் ஆதி? ஒன்றும் இல்லை மாமா, நான் ஃபோன் எடுக்கலன்னு சண்டை மாமா, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ அவனை காப்பாத்துற? மாமா எனக்கு எல்லாம் தெரியும், என் கூட வா. மாமா அவன் சரியாயிடுவா. அவனை சரி பண்றது என் வேலை, நான் சொல்றது மட்டும் நீ கேளு. நீ என் கூட வா. சோஃபி, நான் அவளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். கீழே போய் வெயிட் பண்ணணும், நான் வரேன். ம். சோஃபி, உனக்கு எதனா கால் பண்ணானா? ஆமா மாமா. கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்பதான் அவனுக்கு புரியும் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு. ஆமா மாமா. சரி, நீங்க அவளை எங்கன்னா கூட்டிட்டு போங்க, வீட்ல இருந்தா அழுதுட்டே இருப்பா. நீயும் வரியா? கார்ல போலாம். இல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஆ, பார்த்து போயிட்டு வாங்க. அவகிட்ட ஆஷா எதுவும் பேசிடாதீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி மாமா. என் சோஃபியெல்லாம் கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சு. ம். இதுக்கும் பதில் இல்லையா? பார்த்து வா. அப்புறம் ஒன்றும் இல்லை, எதனா ஆர்டர் பண்ணட்டா? எனக்கு காஃபி மட்டும் போதும் மாமா. ஏன் அனு இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஆதி மேலதான் எனக்கு செம்ம கோவம் வருது. அவெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏன் அவனை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ற? சார், ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் இமிடியேட்டா வரீங்களா? ஏன் பிரான்சிஸ், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நீங்க வாங்க சார், சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நான் சொன்ன காரணமா தான் இருக்கும். சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க. ரங்கா பிள்ளை ஸ்ட்ரீட் சார். பெட்டர், நீங்க லொகேஷனே அனுப்புங்க. ஓகே சார். எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வந்துட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க பாருங்க. ஆ, பார்க்கலாம். அனு, நான் சொன்னா கேப்பியா? கேப்ப மாமா. நீ லவ் பண்றத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோ. ம். ஏன்னா எந்த பசங்களையும் நம்ப முடியாது அனு. ஆதி போய் தப்பானவன் சொல்றியா மாமா? இல்ல, காமனா சொல்றேன். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். தெரியல ஏன் இப்படிலாம் பேசினான்னு. அவன் சரியாயிடுவான் மாமா, நீ அவனை எதுவும் தப்பா நினைக்காத. இதே மாதிரி ஃபியூச்சர்ல எதனா ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவேன்? நான் பார்த்த ஆதி இப்படி இல்ல மாமா. உண்மையா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்காதா மாமா? நான் அவனை எவ்வளவு நம்புறேன், அவன் இப்படிலாம் பண்ணான், எனக்கு எப்படி இருக்கும்? உன்கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டானா? இல்ல, யார் சொன்னா? சொல்லு. அதெல்லாம் கேட்காத மாமா, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் பாத்துக்கிறேன். நீ லவ் பண்ணு, சுத்து, எது வேணா பண்ணு, ஆனா there is a boundary. ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கே அவன் இல்லனாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் மாமா இப்படிலாம் சொல்ற? யாரையும் நம்ப முடியாது அனு. ஏன் ஆதி அப்படிலாம் இல்ல. உன் ஆதியா? ஆமா, ஒரு சின்ன தப்பு பண்ணானா உடனே யாரோ ஆயிடுவானா எனக்கு. அப்புறம் எதுக்கு பேசாம இருக்க? நெக்ஸ்ட் டைம் ஆதி இப்படி பண்ண கூடாதுன்னு தான். சரி அழாத இனிமே. எல்லாத்தையும் சாப்பிடு. காலையில இருந்து நீ சாப்பிடாம பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பாரு. எல்லாரும் உனக்காக கஷ்டப்படணுமா? மாமா
எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அதான் என்னாச்சு கில்ட்டிலாம் சொல்ற? அப்பாவும் அம்மாவும் என்ன ரொம்ப நம்புறாங்க. இது நடுவுல நான் இப்படிலாம் பண்றது தப்பு தானே? தப்புதான், என்ன பண்றது? உன்னால அவன் கூட பேசாம இருக்க முடியும்னா நீ பேசாம இரு. படிச்சு முடிச்சிட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு. அவ்வளோ நாள் எப்படி மாமா பேசாம இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தெரியுதுல, அப்புறம் என்ன பண்றது? சரி ஏஞ்சிரு, கிளம்பலாம். சாரி. பரவாயில்ல. சாரி சார், அவளுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. மேபி காலையில இருந்து உன்னை சிரிக்க வைக்க என்னெல்லாம் பண்ண, இப்பதான் சிரிக்கணும்னு தோணுச்சா? சாரி சார், ஆக்சிடென்டால தான் இடிச்சிட்டா. இட்ஸ் ஓகே. அழகாய் மனதை பறித்து விட்டாளே செல் செல். கௌதம் சார், எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? எல்லாமே நல்லதா இருக்கு. ஆனா இந்த ஆர்வத்தை டியூட்டில காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கேட்டிங்களா சார்? அவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் சார் இருக்க. அழுதுட்டே இருந்தாங்க, சோகமா இருந்தாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிச்சாங்க. அப்புறம் இப்ப கூட அவங்க மாமா அதானே சொன்னாங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் சார். பிரான்சிஸ், வெளியே மழை பெய்யுது, உள்ள வாங்க. இப்ப புரியுது சார், நான் போய் சொல்லிட்டு வரேன். கிளம்பலாமா மாமா? மழை ரொம்ப பெய்யுதுமா, கொஞ்ச நேரம் நின்னுட்டு போங்க. இல்ல சார், டைம் ரொம்ப ஆகுது. இந்த மழையை நனைஞ்சா உடம்புக்கு முடியாம ஆயிடும். அவர் சொல்றதும் கரெக்ட் தான், இருக்கலாம். சார், டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம், பழக்கம் இல்ல. சும்மா குடிங்க சார், மழைக்கு நல்லா இருக்கும். இல்ல ராஜ்குமார், எனக்கு எதுவும் வேண்டாம். வேற என்னதான் சார் குடிப்பீங்க? வேற எதுவும் குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல சார். ஒரு போலீஸ் குடிக்காம இருக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த வார்த்தையை ஆதி சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன அனு? ஒன்னும் இல்ல. லைட்டா மழை விட்ட மாதிரி இருக்கு, போலாமா? டைம் வேற ரொம்ப ஆகுதுல, மாமா தேடிட்டு இருப்பாரு. போலாம் மாமா. மாமா, ஆதி என்ன ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கானா? இல்ல மாமா, அப்படிலாம் இருக்காது. நீ கோவப்படாத மாமா, ப்ளீஸ் எனக்காக. சரி போ. என்ன மாமா? ஓ, போய் பேசு, என்னன்னு கேளு. அதெல்லாம் வேணாம் மாமா, நீ பைக் எடு, நம்ம போலாம். நம்ம போனா விட்டுருவானா? வழியில வந்து பேச மாட்டான். இங்கேயே பேசி ஆஃப் பண்ணு. எதுவா இருந்தாலும் வீடு வரைக்கும் வந்தா ப்ராப்ளம் தான். பயமா இருக்கு மாமா. உனக்கு ஒண்ணுனா நான் அவனை சும்மா விட மாட்டேன். அதுக்கு இல்ல மாமா, நீ அவன்கிட்ட சண்டை போடாத ப்ளீஸ். நான் சண்டைலாம் போட மாட்டேன். சரி வா. ஏண்டி என்ன யாரோ மாதிரி பாக்குற? அனுவா அது? ஆளே மாறிட்டாடா. இப்பெல்லாம் அப்படிதான்டா இருக்கா. என்னடா பாத்துட்டு அங்கேயே யோசிச்சுட்டு இருக்கா? விடு, அவளே வர. ஆசிஃப், நீ வண்டி ஓட்டுட்டா. சரிடா. ஆதி, ஆனா நீ ரொம்பலாம் இறங்கி போவாதடா. சரிடா, இரு, நான் அணிஞ்சிட்டே வரா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் உள்ள இருக்கேன்டா. எதுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் இப்படி பேசாத, சரியா? அணையாத, வா காருக்கு போலாம். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நான் உன் அனு தாயும் ப்ரோ, இல்ல ஆதி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஆனா கண்டிப்பா பேசணும். நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். காருக்கு கூட்டிட்டு போறேன், ரொம்ப மழை பெய்யுது. அனு, போய் பேசிட்டு வா. ஆமா. ஓ, போய் பேசி சால்வ் பண்ற வழியை பாரு. நீங்க? நான் பின்னாடியே பைக்ல வரேன், நீங்களும் கூட வாங்க. மழை பெய்யுது. இல்ல ஆதி, பரவாயில்ல, அவளை அழாம பாத்துக்கோ. சரி, அவன் கூட போவானும். அனு, பேசணும்னு வந்துட்டு இப்படி திரும்பி இருக்க. அனு, ரொம்ப சாரிடி, நான் எதுவும் மீன் பண்ணி பேசல. எல்லாமே தப்பா கன்வே ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் விடுங்க, பேசின வார்த்தைய மாத்த முடியாது. சரி, என்ன 1 செகண்ட் பாரு. உங்களை பார்த்து ஒன்றும் ஆக போறது கிடையாது. எதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் இங்க இருக்கேன்னு யார் சொன்னா? ஆசிஃப் சோஃபிக்கு மெசேஜ் பண்ணி கேட்டான். சோஃபி தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கணும். உங்களோட ப்ராப்ளம்ல எதுக்கு எல்லாரையும் இன்வால்வ் பண்றீங்க? என்னோட ப்ராப்ளமா? ஆமா. அப்ப நான் யாரோவா? நீங்க தானே சொன்னீங்க இட்ஸ் மை ஓன் மை செல்ஃப்னு. அப்பவே நான் யாரோ ஆயிட்டேன். அனு ப்ளீஸ், என்ன இப்படி பண்ணாத. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தப்புதான், எல்லாமே என் தப்புதான். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சோ நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட பேசணும். இனிமே உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை திட்டு, அடி, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது. வேற? நான் குடிச்சதுக்காடி இவ்வளவும் பண்றேன். நீ ஏன் சொல்லு, யாரும் பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன்? யார் வேணா பண்ணட்டும், நீ பண்ணக்கூடாது. நீ குடிச்சது மட்டும்தான் நீ பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னை எவ்வளவு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வச்சேன்னு தெரியுமா? என்னடி இப்படிலாம் சொல்ற? ஓ, நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்க ஞாபகம் இல்லையா? சண்டை போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு, பட் என்ன பேசுனேன்னு தெரியல. ஃபைன், நான் வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஆடியோ அனுப்புறேன். அதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு. அனு, ஆனா ரொம்ப ஓவரா தான் பண்ற. ஆசிஃப்,
பின்ன என்னடா மச்சான் நீ இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ற, ரொம்ப ஓவரா பண்ற. என்ன தானடா பேசுறா, நீ அமைதியா இரு. சரி நீயே சொல்லு, நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓ அப்ப அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. நான் எப்படிடி இருப்பேன்? அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. புரியுது, அது ஏன் ப்ராப்ளம் தான். நான் கஷ்டப்பட்டா உனக்கு சந்தோஷமா? உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு மட்டும் சந்தோஷமாடா? உன்னை ஹர்ட் பண்ணிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும். உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. நீங்க ட்ரூவா ரெக்ரெட் பண்ணல. சின்ன விஷயத்துக்கு நான் ஏன்டி அவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்? உன்கிட்ட பேசினது தப்பு தான், அதுக்கு நான் ட்ரூவா அப்பாலஜைஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னமும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னே தெரியல. ஆசிஃப் அண்ணா வண்டி நிறுத்துங்க. அனு நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டி. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அப்படி மீன் பண்ணல. வேற என்ன? என்கிட்ட பேச மாட்டேன்னா அதானே அர்த்தம். எனக்கு டைம் கொடுங்க. எதுக்கு? என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியல, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்னடி என்ன பேசுற? நீ பேசுறதுலாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. உனக்கு என்னடி? நான் ஹர்ட் ஆகணும். நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடு, நான் பண்றேன். ஆனா பேசாம மட்டும் இருக்க சொல்லாத. எனக்கு உங்ககிட்ட இப்போதைக்கு பேச வேணாம், விருப்பம் இல்லை. என்னை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்காதீங்க. இதுக்கு மேலே நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் லவ் கிடையாது, த்ரெட்னிங். அனு நான் குடிச்சதுதான் தப்புனா இப்பவே சொல்றேன். உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறேன். வேற என்ன தப்பு நான் பண்ணாலும் அதையும் சொல்லு, நான் அதையும் மாத்திக்கிறேன். இப்போ என்னால சொல்ல முடியாது. ஏன்? உன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, எல்லாத்தையும் பேசி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாப் இட் ஆதி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை டியூன் பண்ணாதீங்க. இங்கே யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். அதில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. அண்ட் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா? எப்பவுமே சொல்கிறேன், ஒன்ஸ் ஒரு விஷயம் எனக்கு வேணான்னா அதை திரும்ப பண்ணாத. அது என்ன எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நேற்று நான் அவ்வளோ டைம் சொன்னேன், இது மாதிரி பேசாத, இந்த விஷயத்தை பற்றி பேசாத. ஆனால் நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆதி. உன்னை கொஞ்ச நேரம் சொல்றியா? என்னடி நான் உன்னை தானடி லவ் பண்றேன். உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசாம வேற யார்கிட்ட நான் அப்படி போய் பேச போறேன்? அது எனக்கு பிடிக்கலன்றப்ப ப்ராப்ளம் ஆதி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? ஆசிஃப் அண்ணா வண்டி நிறுத்துங்க. என்னடா என்கிட்ட நீ பேச வேணாம், மழை பெய்யுது. வீடு வரைக்கும் மட்டுமாவது வந்து விடுற. இல்ல வேணாம், என் மாமா மழையில நனைஞ்சிட்டு வராரு, நான் அவர் கூடயே போறேன். ஆதியை விட உன் மாமா தானே உனக்கு முக்கியம். ஆமா என்னடி சொல்ற? ஆமா, நீங்க தான் நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆனா என் மாமா அப்படி இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்காங்க. இப்ப என்ன என்னை விட்டுட்டு போகணுமா? ஆமா. ஆசிஃப் வண்டியை நிறுத்துடா. டேய் அவதான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறா, நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரியே பண்ற. விடுடா, போகணும்னு நினைக்கிறா. அவளை பிடிச்சி வச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா ஒன்னு சொல்றேன் அனு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆதி மாதிரி ஒருத்தன் இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்க மாட்டான். நான் கிளம்புறேன். டேய் என்னடா ஓவரா பண்றா? விடு ஆசிஃப், தப்பு என் மேலதான். அவ போட்டும், நீ அமைதியா இரு. டேய் எனக்கு ஏதோ கோவமா வருதுடா. வண்டி திருப்பவா, ரிட்டர்ன் கிளம்பலாமா? வேணாண்டா, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போலாம். நீ எதுக்குடா இவ்வளவு போய் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க? எனக்கே ஆத்திரமா வருது. ப்ளீஸ்டா, அமைதியா இரு. காதல் என்று சொல்வதா, இழை காய்ந்து கொள்வதா?